தங்கள் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களை அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். திடஞான கொண்டலராம் வடலூர் வள்ளல் பிரானவர்களின் தீர்க்க தரிசனம் தொடர்ச்சி. இப்போது ஆண்டவர்கள் என்னை ஏறாத நிலைமேலேற்றி இருக்கின்றார்கள். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிடுவீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நித்திய நிலையில் தூக்கி விட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது, என்னை ஏறா நிலை மிசை ஏற்றிவிட்டது யாதெனில் ஆண்டவர்கள் தயவு. சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கிறது. ஆண்டவர்கள் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார்கள். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார்கள். இது கடைசி வார்த்தை. இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரியவட்டாது அசுத்த மாய காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாய காரியாகிய பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர்கள் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவர்களும் தெரிவித்தார்கள், தெரிவிக்கின்றார்கள், தெரிவிப்பார்கள். ஆண்டவர்களால் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அவ்வளவு அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இந்த இடம், இது சத்தியம், சத்தியம். இது ஆண்டவர்கள் கட்டளை. இங்கே கலந்து கொண்ட வந்திருக்கும் தேவ திருமக்களாகிய எல்லோருக்கும் என்னுடைய முதற்க நமஸ்காரம். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நாமளை மட்டும் தெய்வம் தேவாதி தேவ திருக்குல தெய்வநாயக பெருமானவர்கள் நம்மளை மக்களாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அது எப்படியும் பாருங்க, இப்ப கூட படிச்சாங்க தென்னாட்டுக்கு வரப்போறாங்க, சிவபெருமான் வரப்போறாங்க. நம்மளை எங்கெங்கேயோ இருந்தவங்களெல்லாம் தென்னாட்டுல வந்து பிறக்க வச்சிருக்கிறாங்க. தென்னாட்டில் பிறந்ததுனாலதான் இந்த பேரின்ப வீட்டுக்குள்ள வந்து நுழைய முடிஞ்சது. நம்ம வடநாட்டுல எங்கேயா பிறந்தோம்னா இது தெரியுமானா தெரியாது. அப்போ அப்பேற்பட்ட நம்ம அந்த பெரும்பொருளாகிய பெருங்கருணையுடைய பெருமானவர்கள் நம்மளையெல்லாம் எப்படி காக்குறாங்கன்னா, எப்படி கோழி தன்னுடைய குஞ்சியை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து தன்னுடைய பறவைக்கு அளவுக்கு இறகு கொடுக்க விடாம நம்ம பாதுகாத்துக்குதோ, அதே மாதிரி நாமளை இந்த துன்பமான உலகத்துல, இந்த இன்பமயமே இல்லாத துன்பமயமான இந்த உலகத்துல இன்பமயத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டிய நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருக்காங்க. நம்மளை எப்போது பாதுகாக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இதை மெய்யே அறியாதெல்லாம் நாய், நரி, பன்றி, கடுவாய் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நாமளும் பழங்குறோம். இப்ப அதுக்குள்ள பழங்கிதான் வர்றோம். அதுல இருந்து நமக்கு எத்தனையோ இடையர்கள் இருக்கு. அக்கம் பக்கத்துல இடையூறு, போனா இடையூறு, வந்தா இடையூறு, சொன்னா இதை சொன்னா அப்படி சொன்னா இப்படி சொன்னாங்க. அத்தனை இடையூறுகள் வந்தாலும் நாமள அந்த கோழி தன்னுடைய குஞ்சு எப்படி பாதுகாக்குதோ அதே போல அவங்களுடைய சிறகுக்குள்ள வைத்து அவங்களுடைய அன்பின் பிடிக்குள் வைத்து நம்மளை பாதுகாத்து இந்த மெய்யின்பால் ஏறா இலைக்கு ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட பேரின்பம் தெய்வமாக நம்மளுடைய பெருமானவர்கள் இறங்கினார்கள். அந்த கருணை உள்ளமான தெய்வத்தை நாம் அன்றாடு தினம் ஒரு பொழுது ஏனும் தில்லையம்பல நடராஜ பெருமானை நினைத்திட வேண்டும் சொல்றாங்க. தில்லையம்பல நடராஜ பெருமான் வந்து தில்லைய இருக்காங்கன்னா அங்கே இல்லை, உனக்குள்ளதான் இருக்கிறாங்க தெய்வம் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, சத்தம் கேட்குதா உனக்கு அப்படின்னு இந்த பையன் கேட்கிறாங்க. அந்த நடராஜ பெருமானோட இதை வந்து கேட்கிறாங்க. கேட்குதையுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியல, ஆனா அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றது வந்து அத்தனை உண்மை. மெய்யன்புடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையுமே மெய்யாகத்தான் இருக்கு, பொய்யே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
நம்ம பொய் வழி இல்லையே, நம்ம இருக்கிறதே மெய் வழி தானே இருக்கிறோம். அப்ப நம்ம வழியை மெய் வழியில் வச்சுட்டாங்க. அப்ப நம்மகிட்ட வரக்கூடிய வார்த்தை எல்லாமே வந்து மெய்யாகத்தான் இருக்கும். அதே விட ஒரு தெய்வம் சொல்றாங்க, அன்பின் பிடியில சொல்றாங்க, நீ அப்படியே ஒரு தவறி ஒரு வார்த்தையை பொய்யாக பேசினாலும் அதை என் பிள்ளைகளுக்காக மெய்யாக்கி விடுவோம் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க இல்லையா? அப்பேற்பட்ட கருணை உள்ளம் தெய்வம் படைத்த இந்த பேரின்ப சபைக்கு வந்திருந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அன்புடையரெல்லாம் தமக்குடையவர்னு சொன்னாங்க. அன்புடையரெல்லாம் தமக்குடையார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்புடையரெல்லாம் தமக்குடையாரா அப்படின்னா அன்பு எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா தெய்வமே சொல்றாங்க, ஏன்டா ஒரு மனைவி உனக்கு வர்றதுக்கு மட்டும் அன்பு மனை மேல வச்சியா? உனக்கு குழந்தை பிறக்க மட்டும் குழந்தை மேல அன்பு வச்சியா? இல்லையே, எல்லாம் பார்த்ததுக்கு அப்பதானே அன்பு வச்ச நீ. அப்ப இப்ப அன்புடையெல்லாம் தமக்குடையாருன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாம வந்து தெய்வத்து மேல அன்பு வைக்கிறோம். இப்ப தெய்வத்தை மூத்த அண்ணாக்கமாரெல்லாம் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, அவங்க மேல அன்பு வைக்கிறாங்க. நம்ம தெய்வத்தை பார்க்கல, நான் தெய்வத்தை பார்த்தது இல்லை, மற்றவங்க பார்த்துருக்காங்க தெரியாது, நான் பார்த்தது இல்லை. அப்போ நாம அன்பு வைக்கிறோம். அப்ப நாம எப்படி அன்பு வைக்கிறோம் அப்படி என்று ஒரு ஆந்திரத்தை கேட்டாரு. நாங்க தெய்வத்தை பார்த்தோம், தெய்வத்துக்கு நாங்க அன்பு வைக்கிறோம், நீங்க தெய்வத்தை பார்க்கல இல்ல, நீங்க எப்படி அன்பு வைப்பீங்க அப்படின்னு என்ற ஒரு கேள்வி அவங்க வந்து கேட்டாங்க. அப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு பதில் புரியல, ஒன்றும் ஒரு குழப்பமா இருந்துச்சு. அப்ப எனக்கு அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, அண்ணா நீங்க சொல்றதும் சரிதான், அதை நான் சொல்றதை வந்து சரியா தான் ஏற்றுக்கொள்ளுப்பாங்க. தெய்வத்தை இறைவன் பார்த்த கண்களை பார்ப்பதே மிக அரிதுன்னு இருக்கு, கடவுளை கண்ட கண்களை பார்ப்பதே மிக அரிதுன்னு இருக்கு. நாங்க கடவுளை காணல, நீங்க கடவுளை கண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கண்களை பார்ப்பதே மிக எங்களுக்கு அரிதுன்னு இருக்கு. உங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் எங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வேதங்கள்ல சொல்லுது. இதே ஒரு நபி பெருமான் ஒருத்தர் சொல்றாங்க, அல்லாவின் சட்டத்தை ஒருவர் முழுமையாக அடைவார்கள் இருக்கு, அல்லாவை முழுமையாக பார்ப்பார்கள் வருங்காலங்களில் அப்படின்னு சொல்லி குரான்ல இருக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, அவர் சட்டத்தை மட்டும் சிலர் கேட்பார்கள், அவர்கள் இருவருமே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நபி பெருமான் வந்து குரான்ல திருக்குறான்ல வந்து சொல்றாங்க. அவங்க அன்னைக்கு கண்டாங்க, அது பேரின்பத்தை அடைஞ்சாங்க. நாம இன்னைக்கு அவங்களுடைய குரல் இந்த கேசட்ல கேட்டோம். அப்போ கேட்பவரும் பார்ப்பவரும் ஒன்றே இருக்கு, அந்த குரான்ல வந்து இருக்கிறதுல பார்ப்பவரும் கேட்பவரும் ஒன்றே இருக்கு. அப்போ நமக்கும் அந்த பேரின்ப கனவு வந்து இறக்கிறதுக்கு காத்திருக்கு. அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தெய்வமும் அம்மாவும் எங்கேயோ போயிட்டு வர்றாங்க, எனக்கு முழுசா மறந்து வச்சு எல்லாம் மறதியாயிடுச்சு. போயிட்டு வர்றாங்க, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டே இருக்கிறான் ஏதுக்கு முன்னாடி. அப்போ 2 மிலிட்டரி மேன் வந்து அவங்க வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ண போறாங்க. ஜாயின் போறாங்களா தொழில் வர்றாங்களா சரி ஞாபகம் இல்லை, தெரிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்றாங்க, அவங்கள பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியுது, அவங்களுக்கு முன்னாடி இப்படி சிகரெட் குடிக்காதையா அப்போ, ஊதாதையா அப்போ அப்படின்னு அந்த மிலிட்டரிக்காரன் சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நான் டிக்கெட் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இந்த சீட் ரிசர்வேஷன் டிக்கெட் நான் வாங்கியிருக்கிறேன், நான் காசு கொடுத்து சிகரெட் வாங்கிக்கிறேன், ஏன் சிகரெட்டை ஏன் வீட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கண்ணு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நீ காசு கொடுத்து வாங்கலாம் சரிதான், எல்லாம் சரிதான், இருந்தாலும் பெரியவர்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் கேட்க மாட்டேங்கிறான். சீட்டை பிடிங்கி வாசல் வெளியே போட்டுறாங்க, ட்ரெயின் வெளியே போட்டுறாங்க, தீப்புல பற்ற வைக்கிறான், திரும்பி பிடிச்சி வெளியே போடுறாங்க, 3ஆவது பற்ற வைக்கிறான், 3ஆவது பற்ற வைக்கும் அடிச்சு போடுறாங்க உள்ள வச்சு. அடிக்கவும் அப்ப அம்மா சொல்றாங்க, அடிக்க விட்டுரு அப்போ அப்படின்னு பனுமதி அம்மா அவங்க சொல்ற கருத்து பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அந்த ட்ரெஸ் வந்தது, அவங்க இறங்கி வந்துடுறாங்க. அப்ப அம்மா தெய்வத்தை கேட்கறாங்க, இது மாதிரி உங்களுக்காண்டி அவன் வந்து இந்த மாதிரி அவன் பையன் அடிச்சு போட்டானே அப்போ அப்படின்னு இல்லையா அம்மாட்ட வந்து தெய்வத்தை கேட்கறாங்க. அப்ப தெய்வம் சொல்றாங்க, எனக்காக பணிந்து பேசியதற்காக அவனுக்கும் அந்த புத்தி உண்டு, ஜீவமுத்தி உண்டுன்னு சொன்னாங்க, தேக புத்தின்னு சொல்லல. அவங்களுக்கு வந்து ஏதாவது தேகம் வந்து சேரல, இல்ல தேகம் வந்து சேரல, ஜீவமுத்தி அவனுக்கும் உண்டுன்னு அளந்தாங்களாம். அப்ப எப்பேற்பட்ட கருணையை பார்த்தீங்களா? சிறு ஒரு அன்பு, சிறு உதவி செய்தாலும் கூட அதுக்கு பரிகாரத்தை அப்பமே அந்த கொடுத்துட்றாங்க. அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட நம்மளுடைய பெருமானவர்கள் சபை, இந்த சபையில எத்தனையோ சபைகள்லாம் இருக்கு, ஐநா சபை கூட இருக்கத்தான் செய்யுது. அந்த ஐநா சபையை காட்டிலும் பெரிய ஐநா சபை இதுதான் ஐநா சபை. அங்க உலகத்தை பற்றி தான் பேசுவார், அழிஞ்சு போற பொருளை பற்றி அங்க பேச முடியும். அழியாத நித்திய பொருளை பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த மெய்வெளிச்சாலை, இந்த சபை ஒண்ணுதான். அப்பேற்பட்ட சேவைக்கு இங்கே வந்திருந்து எல்லா மக்களுக்கும் பசிக்களை பார்த்து செய்யுமாறு மீண்டும் என் சிப்பிரி தொடர்பு நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த ஆனி மாத கைங்கரியத்தை நடத்துறதுக்கு ஆண்டவங்க
எங்கள் 2 வருஷத்துக்கும் அருள் செய்துள்ளார்கள். இந்த ஆனி மாதம் வந்து தெய்வ வாக்கியத்தில் சொல்கிறாங்க, இந்த உலக அழிவுக்கு முதல் மாதம் வந்து ஆடி தாங்க. அப்போ இந்த ஆடி மாதத்துல இருந்து தெய்வ மக்களாகிய எல்லோரும் அந்த தெய்வ அச்சப்பாடோடு இருந்து அவங்கள தோற்கரித்து வழிபாட்டு செய்யணும்னு வேண்டிக்கிறேன். எல்லோரையும் நமக்கு செவி உணவு வழங்குவதற்காக சாலையம்பதியிலிருந்து அண்ணாமாரெலாம் வந்திருக்காங்க. அவங்கள 100 பேரை ஆட்டி செவி உணவை கேட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டு மீண்டும் 100 பேர் அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.